ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதா? நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பள்ளி உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. வீட்டில் பள்ளிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு மொதல் காரணம் நம்ம வீட்டில் பூச்சி அதிகமாக இருந்ததுன்னா பள்ளிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. பூச்சிகள் எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சனாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், கொஞ்சம் சுத்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி அதிகமாக வரும். கிச்சன் சிங்கிலெல்லாம் நம்ம கழிவெல்லாம் நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பூச்சி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பூச்சியை தேடி பள்ளியும் கண்டிப்பாக வரும். எப்போவுமே சாப்பாடை மூடி வைங்க, இல்லைனா அந்த பூச்சி இதுவை சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லாம் எப்போவுமே மூடி வைக்கிறது ரொம்பவே நல்லது. எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு பள்ளி கூட வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறத டிப்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் பள்ளி அதிகமாக இருக்குது அப்படின்னா மயில் இறகு வாங்கி வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு, அதுக்கப்புறம் புக்கு வச்சுருக்கிற அந்த புக்கு ஸ்டாண்டு, இந்த இடத்துலலாம் வச்சிங்க அப்படின்னா பள்ளி வரவே வராதுங்க இந்த மயில் இறகுக்கு. இந்த டிப்பு நம் முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு வழி தாங்க இது. நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மயில் இறகு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த முட்டையை நம்ம லைட்டாக இந்த மாதிரி மேலே ஒரு ஹோல் போட்டுட்டு முட்டையை கொட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டாக உடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரிக்கு முழு முட்டையாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் முட்டையை கொட்டிட்டு இந்த ஓடை எடுத்துக்கோங்க. இந்த ஓடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இல்லை அப்படின்னா அதுலேருந்து பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா தண்ணியில் ஒரு 4-5 வாட்டி நல்லா சுத்தமாக அலசி அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை உங்கள் வீட்டில் எந்த இடத்துலலாம் பள்ளி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த முட்டை ஓட வச்சுட்டீங்க அப்படி இந்த முட்டை ஓடுக்கு இந்த கண்டிப்பாக பள்ளி வரவே வராதுங்க. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போவும் இந்த டிப்பு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். எனக்கு ஒரு பள்ளி கூட இல்லை. அடுத்த டிப்பு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 7 பூண்டு சேர்த்துக்கிறேன், 7 மிளகு சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயத்தில் நம்ம பாதி வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துக்காண்டா பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இதை வடிகட்டணும். இப்போ இந்த வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டோட வாசனைக்கும் இந்த வெங்காயத்தோட வாசனைக்கும் நமக்கு பள்ளி வரவே வராது. இதோட நம்ம ஒரு பொருள் சேர்க்கணும் கண்டிப்பாக. அந்த பொருள் சேர்த்தோம் அப்படின்னா கிட்ட வரவே வராதுங்க பள்ளி. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நமக்கு அடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னா இதை வடிகட்டிட்டு நான் சொல்கிறேன். அந்த பொருள் தான் ரொம்பவே மெயினானது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ஒரு பள்ளி கூட வரவே வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா டெட்டால் ஒரு மூடி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, ஒரு ஜூஸ் பாட்டிலில் தான் நான் சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேங்க. மூடியில் ஊற்றி வச்சு சின்ன சின்னதாக ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நமக்கு பள்ளி எந்த இடத்துல அதிகமாக வருதோ அந்த இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பள்ளி வரவே வராது. பள்ளி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டு டைமில் இந்த டியூப் லைட் பக்கத்தில் தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா 2-3 பள்ளி இருக்கும். ஏன்னா அந்த அதில் பூச்சி இருக்கும். அந்த பூச்சியை பிடிக்கிறதுக்காக இந்த பள்ளி வரும். இந்த இடத்துலலாம் ரொம்ப இருக்கும். அதனால் இந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்களுக்கு பள்ளி இந்த மனத்துக்கு வரவே வராது. உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. அதேமாரி கிச்சன்லேயும் சிங்கு பக்கத்தில் அந்த இடத்துலலாம் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பள்ளி வரவே செய்யாது. கபோர்டு இந்த இடத்துலலாம் விட்டீங்க அப்படின்னா பள்ளி வராது. இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% இது ஒர்க் அவுட் ஆகுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.
அடுத்த டிப் வந்து நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு காப்பித்தூள் பாக்கெட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் ப்ரூ தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட்டை வந்து சேர்த்துக்கிறேன். 4 மடங்கு வந்து காப்பித்தூள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 1 மடங்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கணும். இப்போ இந்த காப்பித்தூளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. 4 மடங்கு காப்பித்தூள் எடுத்திங்கன்னா 1 மடங்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்தா போதும். தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒன்றா வந்து நம்ம கலந்து விட்டுக்குவோம். மிளகாத்தூளையும் காப்பித்தூளையும் ஒரு சொட்டு தண்ணி சேர்த்தாலே போதுங்க. ரொம்ப சேர்த்துறாதங்க. நம்ம இப்படி வந்து ரெண்டையும் சேர்த்து பிணையும் போதே நமக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை கிடைக்கும். நீங்கள் வந்து லைட்டாக மட்டும் ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா வந்து தண்ணியான மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு சொட்டுக்கு கம்மியாகவே ஊற்றலாம். பாருங்கள், எனக்கே வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிடுச்சுது. நான் வந்து இது கூட இப்போ கொஞ்சம் மிளகாத்தூளும் நான் வந்து காப்பித்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் லைட்டாக தான் ஊற்றுனேன். ஆனாலுமே வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சொட்டுக்குமே கம்மியாகவே விட்டாலே போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து பிணைஞ்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் பல்லி இருக்கோ அந்த இடத்துலலாம் கொண்டு போய் இதை வச்சிங்க அப்படின்னா வந்து காப்பித்தூள் வந்து வாடை வந்து பல்லிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த காப்பித்தூளோட மனம் வந்து, அதனால் இதை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வந்து பல்லி வந்து வரும். அதனால் இது சாப்பிடும்போது வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் உங்கள் வீட்டுக்கு பல்லி வரவே வராது. நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கிச்சன் பக்கத்தில், அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குதோ கபோர்ட்லலாம் அந்த இடத்துலலாம் இந்த சின்ன சின்ன உருண்டைகளை கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பல்லி வந்து வரவே வராது. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வீடியோவில் 4 டிப்ஸு சொல்லியிருக்கேங்க பல்லியை விரட்டுறதுக்கு. இந்த 4 டிப்ஸில் நீங்கள் எந்த டிப்ஸ்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பல்லி வந்து வரவே வராது. இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி நீங்கள் கொண்டு போய் பல்லி வர்ற இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பல்லி வராது. இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பல்லி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிச்சனையும் பாத்ரூமையும் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறதுனால தான் வந்து பல்லி வந்து அந்த பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வருது. அதனால் பூச்சி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் சொன்ன இந்த 4 டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 டிப்ஸில் நீங்கள் எந்த டிப்ஸ்னாலும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.